பாக்கியம் பரணிக்கு ஃபோன் போட்டு நாளைக்கு உன்னோட பிறந்த நாள், அதனால நீ நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. பரணிக்கும் அப்போ தான் ஞாபகம் வருது நாளைக்கு தன்னோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு. அடுத்ததாக சண்முகம் சந்தோஷமாக ரூமுக்குள் வர்றாங்க. பரணி என்ன சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்க, அதற்கு சண்முகம் சொல்கிறாங்க, ரத்னாவோட வாழ்க்கை பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, அதை நினச்சி தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. பரணி சண்முகத்துக்கிட்ட நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமான்னு கேட்க, நாளைக்கு என்ன நாள், ஒன்றும் இல்லையே அப்படின்னு சண்முகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் பரணி வருத்தமாக இருக்கான். பரணி சண்முகத்துக்கிட்ட தங்கச்சிகளை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பியா, வேறு எதையும் யோசிக்க மாட்டேன்னு கேட்க, சண்முகம் சொல்கிறாங்க, வேறு எதை பற்றி யோசிக்கணும்னு கேட்க, பரணி அதை கேட்டு ரொம்ப ஷாக்காகிறாங்க. மறுபக்கத்தில் சவுந்தரபாண்டி இந்த பிறந்த நாளை வச்சு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. மறுநாள் எந்திரிச்சு பரணி வாசலில் தேதியை கோலமாக போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்த பரணி, இது என்ன வாசலில் தேதியை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரணி சொல்கிறாங்க, இதை பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகம் இருந்துக்கிட்டு, இது என்ன நாள்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல கையில் வச்சுருந்த கோலப்படியை சண்முகம் மூஞ்சிலே வீசிடுறாங்க பரணி. அதுக்கு சண்முகம், ஏய் நீ என்ன என் மேலே கோலத்தை போட்டுட்ருக்குறேன்னு கேட்க, அடுத்த பக்கத்தில் இருந்து சவுந்தரபாண்டி வர்றாங்க. இன்றைக்கி என் மகளோட பிறந்த நாள். ஒரு அப்பனா என் மகளை வாழ்த்துறதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு புருஷனா இவன் என்ன பண்ணணும் சவுந்தரபாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பரணி சண்முகத்தை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ கனி கண்டுபிடிச்சிட்டான். அண்ணி இன்னைக்கு உங்களோட பிறந்தநாளா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணின்னு கனி சொல்கிறாங்க. பிறகு எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சண்முகமும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறான். சண்முகம் சொல்கிறாங்க பரணிகிட்ட, பரணி நீ உடனே கிளம்பி வா, கடைக்கு போய் டாலர் வச்ச செயினா ஒன்று உனக்கு வாங்கிட்டு வரலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை பரணி, இன்றைக்கி உன் பிறந்த நாளை திருவிழா மாதிரி கொண்டாடலாம். சண்முகம் மாமனார்கிட்ட, மாமனாரே என் பொண்டாட்டியோட பிறந்த நாளை கேக்கு வெட்டி தோரணம் கட்டி திருவிழா மாதிரி நாங்கள் கொண்டாட போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சனியன்கிட்ட அந்த சவுந்தரபாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த பையன் செயின் வாங்கணும், ஆனால் பரணிகிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சனியன் சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலைங்கய்யான்னு சொல்ல, உனக்கு எதுவுமே புரியாது, உனக்கு தெளிவாக சொன்னால் தான் புரியுமாக்கும். சரி சொல்கிறேன் கேட்டுக்க. அந்த பையன் செயின் வாங்கிட்டு வர்ற வழியில் அடியாளை வச்சு அவனை அடித்து போட்டு அந்த செயினை பிடுங்கிட்டு வந்துடலாம்னு சொல்கிறேன் சவுந்தரபாண்டி. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.